சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறந்தும் இந்த 3 பேரிடம் சாபம் வாங்காதீர்கள். குலதெய்வம் உங்களை காப்பாத்த வராது. அது யார் அந்த 3 பேர்? ஏன் அவங்கள்ட்ட நம்ம சாபம் வாங்கக்கூடாது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாபம் அப்படின்னாலே பல வகையான சாபங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெண் சாபம், கோ சாபம், பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் அப்படின்னு பல சாபங்கள் இருக்கு. இந்த அனைத்து சாபங்களையும் நம்ம வாங்குனாலும், "குலதெய்வமே கெதி, என்ன நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படையல் போட்டு, "குலதெய்வமே சரணம், குலதெய்வமே சரணாகதி" அப்படின்னு சொல்லி நம்ம குலதெய்வத்திடம் தஞ்சம் புகும்போது, கண்டிப்பா அந்த தெய்வம் அனைத்து சாபங்களிலிருந்தும் நமக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது நமக்கு குடுக்கும். ஆனா, குலதெய்வமே இந்த 3 பேரிடம் இருந்து நீங்க சாபம் வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு துணை நிற்காது. அந்த சாபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றவும் வரவே வராது. அப்பேற்பட்ட அந்த 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வணங்கும் குல மக்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதாக இருக்கட்டும், இல்ல உங்க குலதெய்வத்த வணங்குற மற்றொரு பங்காளிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம ஏதேனும் தீங்கு செய்யும்போது, அவங்க மேல தவறே இல்லை. நம்ம போய் அவங்களுக்கு தீங்கு செய்யும்போது, தெரிந்தே அவங்கள துன்புறுத்தும் போதும், அவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக, நேர் வழியில் அதாவது குலதெய்வம், ஆன்மீகம் சம்பந்தம் அல்லாத செய்வினை, பில்லி, சூனியம் அப்படின்னு செல்றதா இருக்கட்டும், இப்படி பங்காளிகளுக்குள்ளேயே இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களோ, இல்ல வேற யாராவது உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் செய்தால், நீங்க உங்க குலதெய்வத்திடம் போய் நீங்க சாபம் கூட வேணாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும். உங்கள் கண்ணீர் துளி அப்படிங்கிறது 1000 சாபத்திற்கு சமம். கண்டிப்பாக அந்த சாபத்தை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள். ஒருபோதும் அந்த சாபத்தில் இருந்து உங்கள் குலதெய்வம் அவர்களை காப்பாற்றவே காப்பாற்றாது. 2வதாக, ஒரு குலதெய்வ வீட்ல முறையா வணங்குனாலும், அந்த வீட்ல உள்ள பெரியவர்களா இருக்கட்டும், அடுத்தது அந்த வீட்டின் உடன் பிறந்த பெண் குழந்தைகள் அடுத்த வீட்ல கட்டிக் குடுத்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துக் கொள்வது ஒரு ஆண் மகனின் கடமை. இந்த 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டா தான் குலதெய்வத்தின் அருள் வந்து முழுமையா கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தை முறையா வணங்கலனாலும், வருஷத்துல ஒரு தடவ தாங்க நாங்க போவோம் குலதெய்வ கோயிலுக்கு. ஆனா என் கூட பிறந்த என் அக்கா, தங்கச்சிக்கு நான் எல்லாமே செய்வேன். எங்க அப்பா, அம்மாக்கு எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துக்கிறேன். எங்க முன்னோர்களையும் நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா, கண்டிப்பா அவங்க அழைக்காமலும் குலதெய்வம் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கும். அதுதான் குலதெய்வத்தின் வழிபாடு. ஏன்னா, இவங்க எல்லாரோட சந்தோஷமும் குலதெய்வத்தின் சந்தோஷம் தான். முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது மூத்த குலதெய்வத்தின் குழந்தைகள். அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கரெக்ட்டா நம்ம செய்யணும். நம்ம வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்ட்டா செய்யணும். அதே மாரி உடன் பிறந்தார்களுக்கு, உடன் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையா செய்யணும். உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்தாற்போல் கரெக்ட்டா செய்யுங்க. நீங்க கடன் வாங்கி அதிகம் யாருக்கும் எதுவும் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்ல. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்க. அவங்க வந்தாங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி குடுத்து அவங்கள அன்போடு உபசரிங்க. இது போதும் உங்க குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெற்றுத்தர. ஒரு சிலர் என்ன பண்ணலாம், நாம மட்டும் நல்லா இருந்தா போதும். நம்ம உடன் பிறந்தார்கள், முன்னோர்கள் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நான் என் குலதெய்வத்த வணங்கிக்கிட்டே இருக்கேன். என் குலதெய்வம் என்ன நல்லா வச்சுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருபோதும் உங்கள நல்லா வச்சுக்காது. இந்த இருவரும் அதாவது உங்கள் உடன் பிறந்த பெண்கள் மற்றும் உங்கள் முன்னோர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் விடும் சாபம் கட்டாயம் உங்களுக்கு பலிக்கும். ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் அந்த சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்க வராது. ஒரு சிலர் கேட்கலாம், "என்னங்க நாங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தாங்க நெனைக்கிறோம். நாங்க எங்கள்ட்டயே நல்லதெல்லாம் வாங்கிக்கிட்டு, எங்களையே சாபம் விடுறாங்க. இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யறது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. உங்க மனசாட்சிய விட உங்க குலதெய்வத்திற்கு நல்லாவே தெரியும். உடன் பிறந்த பெண் குழந்தைகள் மற்றும் வீட்ல உள்ள முதியோர்களை நிர்கதி நிலையில் விட்டவர்களுக்கே அவர்கள் விடும் சாபம் பலிக்குமே தவிர, தன்னால் முடிந்த உதவிகளை செய்பவர்களுக்கு ஒருபோதும் அந்த சாபம் பலிக்கவே பலிக்காது. 3வதாக, குலதெய்வ எல்லைக்கு வரக்கூடாது என குலதெய்வத்தை வணங்குபவர்களை தடுப்பவர்களுக்கு கட்டாயம்
அந்த சாபம் அப்படிங்கிறது 100% பலிக்கும். குலதெய்வம் ஒருபோதும் அந்த சாபத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற வரவே வராது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இது எங்க தாத்தா இடத்துல தான் இந்த குலதெய்வ கோயில் இருக்கு. பங்காளிகள்லாம் வெளியூர்ல இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவ தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. தாராளமா வந்து சாமி கும்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். இது கோவில் அந்த இடத்துல கட்டிட்டாலே, உங்க தாத்தா கோவிலுக்களுக்காக இந்த இடத்த வச்சிருக்காரு. நீங்க போய் அத போய் திடீர்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு, வர பங்காளிகள்லாம் நீங்க யாரும் வரக்கூடாது. இது என்னோட தெய்வம். இது எங்களோட கோயில் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவது. வர்ற பங்காளிகளை முறையாக வணங்க விடாமல் தவிர்ப்பது. இதெல்லாம் இப்படிலாம் செய்யறதுனால ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிடிமண் எடுத்துட்டு போயி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்றால் போல் இன்னொரு இடத்துல போய் நம்ம கோயில் கட்டுவோம். அப்படிலாம் சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்டி அவங்கள வழிபட்டாலும், அந்த இடத்துலயும் அவங்க குலதெய்வம் இருக்கும். இருந்தாலும் தாயிடம், தாய் தெய்வம் அங்க தானே இருக்கு. அந்த தெய்வத்த முறையா வணங்க விடாம தடுக்கிறது மிகப்பெரிய பாவம். அந்த போல செய்யும்போது, கண்டிப்பா குலதெய்வமே உங்களுக்கு சாபமிடும். அந்த குலதெய்வத்த வணங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சாபமிடுறதும் உங்களுக்கு கண்டிப்பா பலிக்கும். போன முறை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க குலதெய்வ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, மறக்காம உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அத பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த வீடியோவ நீங்க பார்க்கும்போதும், உங்க குலதெய்வ கோவில்ல ஏதேனும் தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்க குலதெய்வ கோயில்ல இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும், அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே! இந்த கோவில்ல இந்த விஷயம் நடக்குது. இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம கோவில்லயே இத முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பலரும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.